ஹாய். இப்போ பிள்ளைங்களுக்கு வந்து பரோட்டா, நான் அந்த மாதிரி வெரைட்டிலாம் ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தியாக போட்டோம்னா அது புல்கா, அதுக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி போட்டோம்னா பரோட்டா. நான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறது வந்து ஆலு பரோட்டா. அந்த ஆலு பரோட்டா எப்படி, ஆலு தான் உருளைக்கிழங்கு மாவில் போட்டு இது பண்ணி, இதுக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் பரோட்டாக்கு முதல்ல வந்து உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு, கேரட்டு, நீங்கள் கேபேஜ் போட்டுறதாலும் போட்டுக்கலாம், கேப்சிகம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டாலும் போட்டுக்கலாம். அதாவது நம்ம தேய்க்கும் போது வெளியே வரக்கூடாது அந்த மாதிரி. இது வந்து ஸ்மாஷ் பண்ணியிருக்கிறோம், இது வந்து தின்ன துருவி இருக்கும், அந்த மாதிரி இதை நீங்கள் உள்ளே போடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக இருக்கும். பிதுங்கி பிதுங்கி வருதேங்கிற இது இல்லாமல் வரும். நான் இப்போ இந்த ரெண்டையும் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து அந்த டேஸ்ட் கொடுக்கறதுக்காக காரத்துக்கு வந்து பெப்பரும், டேஸ்ட்டுக்காக ஜீரக பவுடரும் கொடுத்துருக்கேன். இது உப்பு. இது மாவு வந்து கோதுமை மாவும் மைதா மாவும் இது பண்ணியிருக்கு. ஏன்னா மைதா மாவு வந்து கொஞ்சம் ஸ்க்வீசிங்காக வந்து பரோட்டானாலே மைதா மாவு தான் நமக்கு நல்லா தெரியும். அதனால இதை ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கணும். இன்னொரு விஷயம், நான் எதுக்காக அது ரெண்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன்னா, என்கிட்ட இருக்கிறது வந்து நான் இந்த மாவு மில்ல வாங்கின மாவு, அதனால இது வந்து ரொம்ப ரொம்ப பியூரா இருக்கும். இதுல பரோட்டா பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு அது ரொம்ப ஸ்டிக்கி ஆயிரும். அதனாலதான் நான் வந்து மைதா மாவை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணாம பண்றதுன்னா கூட நீங்க கோதுமை வந்து கடையில கோதுமை மாவு திருச்சி வாங்கியிருக்கேன் நான். நாங்கெல்லாம் கடையில வாங்கி போடுவோம். அம்மா ஆலு பரோட்டா வந்து கோதுமை மாவுலேயே தான் போடுவேன். ஆமா, இந்த ரெடிமேட் ஆட்டா மாவு பாக்கெட்ல வாங்கினீங்கன்னா அப்படியே போட்டுடலாம். கொஞ்சம் எண்ணெயும் கலந்துக்கிடுவோம், சும்மா கொஞ்சமா போதும். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா ஷீத்தல், இந்த உருளைக்கிழங்கு வந்து அதில் கொஞ்சம் வெந்தயக்கீரை கிடச்சிச்சின்னா ஆலு பரோட்டா நானும் பண்ணுவேன். அது பொடியாக சன்னமாக சிசர் வச்சு கட் பண்ணி போட்டோம்னா அது ஒரு வாசம் நல்லா இருக்கும். வெந்தயக்கீரை சப்பாத்தி பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அந்த வாசம். இது வந்து சப்பாத்திக்கு மாதிரி ஒரு சாஃப்டா பிணையாம, பூரிக்கு மாதிரி டைட்டாவும் பிணையாம, கரெக்டா அந்த ஒரு மாதிரி மீடியமா பிணையணும். ஏன்னு கேட்டால் சப்பாத்தி வந்து தனி புல்கா போடுறோம்னு வச்சுக்கோங்க, எத்தனை நாளும் மாவில் பெரட்டி பெரட்டி போட்டு தேய்ச்சிடலாம். இது அப்படி கிடையாதுல்ல, நம்ம பிசுங்கிக்கிட்டு வெளியே வந்துடும். இதுக்கு மேலே மாவை நிறைய தூத்துனோம்னா அதுவுமே நல்லா இருக்காது. அதுக்காகத்தான். எங்களோட 300வது எபிசோடை பார்த்து நிறைய பேர் வந்து வெரி க்ளோஸ் டு ஹார்ட் அந்த மாதிரி பேசியிருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து 300வது எபிசோடை வந்து ஒரு 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 ரிமார்க்கபிளாக நம்ம ஷூட்டிங் எடுக்கணும், வெறும் சமையலாக எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இப்படி எடுத்தோம். அது இந்த அளவுக்கு வந்து உங்கள் மனசில் வந்து இதாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல நாங்கள். ஆமாம். ரெண்டாவது வந்து நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, கேட்குறது ஒரு இது, அதை ஏற்று அதை செயல்படுத்துறீங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுலேயே நிறைய பேர் இப்படி வாழ்த்திருக்காங்க, அடுத்து 500 எபிசோடு எதிர்பார்க்குறோம், 1000 எபிசோடு எதிர்பார்க்குறோம் அப்படிங்க. அந்த மாதிரி எழுதி இருந்தது வந்து ரொம்ப எங்களுக்கு மோட்டிவேட்டிங்காகவும் இருந்தது. ஆமாம். ரொம்ப ஒரு பொண்ணு என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, அம்மா நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே எங்களுக்கு வந்து ரொம்ப நினச்சி நிற்கிற மாதிரி இருக்குது, எங்கள் மனசில் அப்படியே இதாகிடுச்சு. வெள்ளைப்பூண்டை வந்து உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் அப்படியே முழுங்கிருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து ரொம்ப எனக்கு அது ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு அந்த ஆக்சுவலாக வந்து 300வது எபிசோட்ல வரல, பூண்டு ரசம். ஆமாம், அந்த இதில் வந்து அந்த கமெண்ட்டை நான் படித்து பார்த்தேன். எல்லா கமெண்ட்டையும் காமிச்சதில் இந்த கமெண்ட் வந்து எனக்கு இதில் ஒன்று உங்கள்கிட்ட நான் சொல்லணும். ஏன்னா எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க, எந்த காய்கறியும் வேஸ்ட் பண்ண அனுமதிக்க மாட்டாங்க. பிடிக்கிறியா முழுங்கிரு, அது உனக்கு உடம்புக்கு நல்லது. வெள்ளைப்பூண்டுன்னா டெஃபினட்டாக சொல்லுவாங்க உன் பிள்ளைக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளை உண்டான டைமில் வந்து வெள்ளைப்பூண்டு குழம்பு அடிக்கடி வைப்பாங்க.
அப்படி சொல்லும்போது அதை சொல்லுவாங்க. அதைத்தான் வந்து அது எனக்கு அப்படியே அம்மா சொன்னது வந்து மனது, அது என்னுடைய டயலாகா போயிடுச்சு. என் பிள்ளைகளை நான் வளர்க்கும்போது அப்படிதான் சொல்லுவேன். பிடிக்கலைன்னா முழுங்கிரு, முழுங்குனா அது உனக்கு தான் நல்லது அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன். அது அப்படியே உங்களையெல்லாம் என் பிள்ளையா நினச்சனோ என்னவோ தெரியல, அதனால தான் எனக்கு அந்த மாதிரியே இதுலேயும் வந்துச்சு. அதை ஒரு பொண்ணு நோட் பண்ணி எழுதியிருக்கா அப்படின்னு நிஜமாவே எனக்கு எங்கள் அம்மாவை ஞாபகப்படுத்திடுச்சு அந்த வார்த்தை. அப்படியே கண்ணு கலங்கிடுச்சு எனக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஃபீட்பேக் வந்து உங்களுக்கும் எனக்கும் உண்டான வந்து ஒரு நெருக்கத்தை வந்து அதிகமாக்குது அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நன்றி. இது மாதிரி நல்லா பிணைஞ்சாச்சு, போதும், பிணைஞ்சாச்சு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறணும். எப்படியும் நம்ம அதுக்குள்ளே அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். அதில் வந்து என்ன ஸ்மாஷ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த பார்த்தீங்களா, இந்த இப்படி கட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் உடச்சி விட்டுருங்க. நான் ஒரு மீடியம் சைஸ் 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது கண்ணு தெரியும்ல, இது கண்ணு அளவு தெரியும்ல உங்களுக்கு. அதாவது பெரிய உருளைக்கிழங்குன்னா 1.5 உருளைக்கிழங்கு போடணும். இல்லை, இப்போ இது மீதி இருந்தது, மாவு கம்மியாக பிணைஞ்சிட்டிங்க, இது மீதி இருக்குன்னா மசாலா தோசையாக போட்டுருங்க. அதில் இல்லை, மல்டி பர்பஸ். போதும், உப்பு போதும். கேரட் பார்த்து போடுங்க, நிறையா போட்டுறாதீங்க. இன்னும் கொஞ்சம் கூட போடு. இது நல்ல கிட்ஸை சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு நல்ல இது. சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பெப்பர் போடு, பெப்பர் பவுடர், சாரி, ஜீரக பவுடர் அது போட்டது. ஆமாம், முதல்ல போட்டது பெப்பர். சத்தம் வந்ததுனால கேட்டிருக்காதுமா, குக்கர் சத்தம் வந்ததுனால. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் இல்லைம்மா? மிக்ஸ் பண்ணி அந்த இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வருதான்னு பார்த்துருங்க. இன்னொன்று, அந்த சின்ன சின்ன இது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேய்க்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. இந்த நம்ம ஸ்மாஷ் பண்ணிட்டோம், நல்லா பண்ணிட்டோம், முதல்ல கையாட்டு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, தெரிஞ்சிருந்த ஸ்மாஷ் பண்ணுறதை வச்சு பண்ணிங்கன்னா இந்த இப்படி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்துக்கோங்க. இதையும் இப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு நீ அடுத்து போட வேண்டியதான் இல்லையா? உருண்டை மாதிரி பிடிக்க வருதுல்ல. மாவு இவ்வளோ எடுத்திருக்கேன். நல்லா பெருசாக எடுத்தாதான் உள்ள ஸ்டஃப் பண்ணி வெளியே வராமல் இருக்கும். ஆமாம், நம்மளால் தேய்க்கவும் முடியும். உள்ள வச்சாச்சு. இதை வந்து மாவை எடுத்து தூத்திக்கோங்க. மெதுவாக தேங்கி அப்படியே ரொம்ப அழுத்திடாதீங்க. போதும்னு நினைக்கிறேம்மா. இதுக்கு மேலே இழுத்தோம்னா அது வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வரும்போது இது எனக்கு கல் இன்னும் காயலை. இதுக்கு மேலே இவ்வளவு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே இது பண்ணிங்கன்னா அப்புறம் வெளியே வந்துடும், பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால இது கல் காயட்டும், அதுக்குள்ளே இன்னொன்று போட்டுருவாங்க அம்மா. நம்ம நல்லா எண்ணெய் போட்டு ரோஸ்ட் தானே பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கெல்லாம் உள்ளே வெந்திருக்குங்கிறனால அது வேகணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால இப்போ இதை உருண்டை வந்து அடுத்தது நல்லா சட்டி சூடானதுக்கப்புறம் இருங்க எண்ணெய் ஊற்றுங்க. சைடில்
ம் 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 போதும் சீக்கிரம் எண்ணெய். ம் நல்லா அமுக்கி விடுங்க. அதில் ஒரு இதுக்கப்புறம் நல்லா அமுக்கி அமுக்கி விட்டிங்கன்னா தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகும். திக்காக போடுறோம்ல. இதுக்கு தயிர் ஊறுகாய் கூட தொட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இதுக்கு ஆனால் ஹெவியாக சைட் டிஷ் கொடுக்காதீங்க. இதே ஹெவியாக இருக்கும். எடுத்து வச்சிடலாமா? சாரி. இது மாதிரி மீதி எல்லாத்தையும் போட்டு முடிக்க வேண்டியதான் இல்லையாமா? பரோட்டா ரெடி. ஆலு பரோட்டா. இதை இப்படி பிச்சு இப்படி சாலடில் தொட்டு சாப்பிடணும். அவங்ககிட்ட இப்போ சாப்பிட்ருவாங்க, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கு. ஆமாம். இது சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணி எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க.